முக்கிய தகவலோட நான் உங்கள் தமிழ். கேரளாவில் கல்வி அறிவில் உயர்ந்தவர்கள் மாணவர்களும் சரி பெரியவர்களும் சரி எல்லாமே அப்படிதான் சொல்லுவாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் அடுத்தடுத்து அங்கே கொடுமைகளாகவே நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் கொஞ்ச நாளைக்கு முன்பாக காதலர்கள் ஒரு ஜோடியில் மணப்பெண்ணுக்கு ராணுவ உயர் அதிகாரி வரனா வந்த உடனே அவரை கைக்குள்ள போட்டுக்கணும், அதற்காக ஜாதகமும் பார்த்துருக்குறாங்க. ஜாதகம் பார்க்கும்போது ஜோசியர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, உங்களுக்கு முதல் கணவர் இறந்து போயிடுவார்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படி இருக்கிற பட்சத்தில் முதல் கணவனா நம்ம காதலனையே தேர்ந்தெடுப்போம்னு சொல்லிட்டு அவரை கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு வர வச்சு விஷம் கொடுத்து கஷாயத்தில் அப்படி கொடுக்க வச்சு அவரை இறக்க வச்சிருக்கிறாரு. ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறாரு. அந்த கேப்ல கூட அவர் வாக்குமூலம் கொடுக்கல. ஆனா அதே பாணியில இப்பொழுது தற்கொலை ஒன்று ராகிங் மூலமாக நடந்திருக்கிறது. 15 வயது சிறுவன், அதுவும் இல்லாம 9ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவன் 26வது மாடியில் இருந்து விழுந்து இறந்திருக்கிறாரு. இப்படி தொடர்ந்து அந்த இடத்துல கொடுமைகளான ஒரு நிகழ்வுகளாகவே நடிக்கிறது. ஆனா படிப்பறிவில் உயர்ந்தவர்கள் சொல்றாங்க. அதனை பற்றிய முழு தகவலை தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். மிஹிர் 15 வயது சிறுவன், கிட்டத்தட்ட குளோபல் பப்ளிக் ஸ்கூல்ல தான் படிக்கிறாரு. 9ஆம் வகுப்பு தான் படிச்சுட்டு இருக்கிறாரு. அப்படி படிக்கும் பொழுது 1000 தடைகள். அந்த தடைகள் எதனால வந்தது? நிறம். அவர் கருப்பாவும் இல்லை வெள்ளையாவும் இல்லை, பிரவுனிஷா இருக்கிறாரு அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அவர் எல்லாருமே கிண்டல் செஞ்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2:45 மணி இருக்கும். அந்த மணி அளவில் வீட்டுக்கு ஸ்கூலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. ஆனால் வீட்டில் மேலே போயிட்டு 26வது மாடியிலிருந்து 3:45க்குள்ளார விழுந்து 3வது மாடியில் இறந்து போயிருக்கிறாரு. இப்படி இறந்து போக முழுக்க முழுக்க என்ன காரணமாக இருக்கும்? அப்பா அம்மாவுக்கு தெரியும்ல. அப்பா அம்மா அந்த பக்கம் எதனா டார்ச்சர் பண்ணாங்களா? அதுவும் கிடையாது. அந்த வகையிலான ஒரு பேரண்ட்டும் கிடையாது. ஏன்னா துபாய்க்கும் இந்தியாவுக்கும் அதிகமாக பிஸ்னஸ் கிளாஸில் போயிட்டு வர ஒரு பர்சன்ஸ் தான் அவங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு இந்த விடை தெரியணும், அந்த ஒரு காரணத்துக்காகவே ஸ்கூல்ல நுழைஞ்சு விசாரணையை அவங்களே தொடங்கி இருக்கிறாங்க. இப்படி தொடங்கும் போதுதான் அந்த விஷயம் லீக் ஆயிருக்கிறது. அவங்க வாட்ஸ்அப் குரூப்ல என்ன பேசி இருக்கிறாங்க, அதுவும் இல்லாம இவனுக்கு எந்த அளவுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். 1000 மன உளைச்சல் ஏற்படுத்தினாலும் இந்த காலத்து பசங்க எல்லாருமே அதை சமாளிச்சு சிரிச்சுட்டே எல்லாமே இருப்பாங்க. ஆனா எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் தாங்க. அந்த ஸ்கூல்ல என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விசாரணை நடத்தும் போது என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்த ஸ்கூல்ல மூத்த மாணவர்கள், அதாவது சீனியர்ஸ் சொல்லுவாங்கல்ல, அவங்க அவரை ராகிங்ல ஈடுபடுத்தி இருக்கிறாங்க. ஸ்கூல்ல கேம் எல்லாருமே விளையாட தான் செய்வோம். பென்சிலை வச்சு ஒரு பக்கம் அந்த கையில வந்துட்டு நம்ம விளையாடுவோம். அது மாத்தி மாத்தி குத்தி விளையாடுவோம். அப்படி விளையாடுற இடத்துல பென்சிலுக்கு பதிலா கத்திய வச்சு விளையாடுன்னு சொல்லிட்டு அவரை விளையாட வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்கள தடுத்து இருக்கலாம். பட் ஆனா அதுக்கு மேல நிறைய இஷ்யூஸ் இதுல நடந்து இருக்கிறது. அதுவும் இல்லாம இன்னும் சில விஷயங்கள் ராகிங்ல அடுத்தடுத்து போய்கொண்டே இருக்கிறது. கோயம்புத்தூர்ல பிஎஸ்ஜி கல்லூரியில ஒரு மாணவனை 8 பேர் சரக்கடிக்க காசு கொடுக்கலன்னு சொல்லிட்டு சிகரெட்டால சூடு வச்சு, அதுவும் இல்லாம ட்ரிங்க் பண்ணி இருக்கிறாங்க. அவருடைய தலையில் இருக்கக்கூடிய முடியெல்லாம், அப்படி முடியெல்லாம் கீழே உதிர்ந்த உடனே அந்த முடியெல்லாம் நாக்கால நக்க சொல்லி வற்புறுத்தி இருக்கிறாங்க. அப்படி கூட இருக்கிற பசங்க அவரை காப்பாற்றி கூட்டிட்டு போலான்னு நினைச்சா, நீங்க காசு கொடுக்கலன்னா உங்களுக்கும் இதே நிலைமை தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் மிரட்டி இருக்கிறாங்க. ஒரு பக்கத்தில் அவங்கள வெளியே விட்டுட்டு அவங்களுக்கு ராகிங் தண்டனை சட்டம், அதன் மூலமாக அவங்களுக்கு தண்டனை கிடைக்கப்பட்டது. அதே வகையில் இந்த கிறுக்கணுங்களும் இருக்கிறாங்க. ஒரு ஸ்கூல் படிக்கிற பசங்க, ஒரு சீனியர்ஸ் என்னதான் இருக்கட்டும், அமெரிக்காவிலேயே இந்த கருப்பின மக்களோடு சேர்ந்து வெள்ளையின மக்கள் நாங்களும் போராடுறோம் அவங்களுக்காக. ஏன்னு கேட்டீங்கன்னா, என் முன்னோர்கள் பண்ண பாவங்களை நாங்கள் கழிக்க வேண்டும் என்று இவர்களோடு நாங்கள் நிற்கிறோம் சொல்லிட்டு ஒரு பக்கம் அவங்களுக்கு கூட வந்து நின்னாங்க. அப்படியெல்லாம் காலம் மாறி போச்சு. இங்க இருக்கக்கூடிய இந்த குளோபல் பப்ளிக் ஸ்கூல், சிபிஎஸ்இ ஸ்கூல், கிட்டத்தட்ட பணம் கொட்டி படிப்பவர்கள். அப்படி இருக்கும்போது ஒழுக்கத்தை அவங்களுக்கு கத்து தரணும்ல. ஆசிரியர்களும் சரியில்லை, வளர்த்த பெற்றோர்களும் சரியில்லை, அப்படிதாங்க சொல்லணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு பணம் மட்டும் தான் முக்கியம். அங்க கொட்டிட்டாங்க, இங்க சம்பாதிச்சிட்டாங்க. அவங்களுக்கு ஒழுக்கத்தை சரியா சொல்லி எதுவுமே வளர்த்திருக்க மாட்டாங்க. அவனுங்களும் ஃபாரின் கல்ச்சர் எல்லாம் எப்போ நடந்த விஷயத்தெல்லாம் இப்ப பார்த்துட்டு, நான் இதாண்டா ட்ரெண்ட், நாமெல்லாம் இப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு கூட ஒரு 4 ஜால்ராவை வச்சுக்கிட்டு இவனுங்களும் சேர்ந்து மற்றவங்களை கிண்டல் அடிச்சு இந்த சந்தானம் காமெடி பார்த்து பார்த்து நிறைய பேர் கெட்டு போயிடுவாங்க. அதுவும் வேற ஒரு பக்கம் பாடி ஷேமிங் எந்த விதத்துல நல்லதுன்னு தெரியல. அதை பண்ணி அப்படி என்னதான் உங்களுக்கு உயர்வான எண்ணம் கிடைக்க போகுது? ஆனா அந்த விதத்துல அந்த ஸ்கூல்ல, குளோபல் பப்ளிக் ஸ்கூல்ல, அதாவது அவர் சாகும்போது கடைசி நாள்ல கூட இந்த மாதிரி நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பெற்றோர், அதாவது தாய் ரெஜினா அவர்கள் இன்ஸ்டால ஒரு லெட்டரா போஸ்ட் பண்ணிருக்காங்க, கம்ப்ளைண்ட்டும் பண்ணிருக்காங்க. அப்படி என்னதானே நடந்துச்சுன்னு கேக்குறீங்களா? கழிவறைக்கு தரவனை இழுத்து கொண்டு போய் அவங்கள அந்த வெஸ்டர்ன் டாய்லெட்ல மேல இருக்கக்கூடிய சுற்றுப்பகுதி இருக்குல்ல, அதை நாக்கால நக்க வச்சிருக்கிறாங்க. அதுவும் இல்லாம அதே டாய்லெட்ல ஃப்ளஷ் இருக்கும். அந்த ஃப்ளஷ் அழுத்தி அந்த தண்ணி வரக்கூடிய தண்ணியில அவருடைய மூஞ்ச கழுவி இருக்கிறாங்க. ஒரு மனநிலை எப்படி இருக்குன்னா, நீ கருப்பா இருக்கிற, இப்போ நம்ம கிளாஸ்ல என்ட்ரி ஆகும்போது, இவன் வந்து கருப்பா இருக்கிறான்டா, என் ஷூ கலர் பாரு கருப்பு, பாபா பிளாக் ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் செஞ்சா அதை ஏற்றுக்கக்கூடிய மனநிலை கொஞ்சம் கொஞ்சமா வந்துடும். ஆனா அந்த வயது 15 தான். அப்படி இருக்கிற பட்சத்துல அவருக்கு இந்த மாதிரி
நிகழ்வுகள்லாம் நடக்கும்போது மன அழுத்தம் அதிகமாக ஆகியிருக்கிறது. ஆனால் அதை சமாளிக்கக்கூடிய குணாதிசயம் அவர்கிட்ட இல்லை. இதுதான் உண்மை. அப்படி இருக்கிற பட்சத்தில் நேராக ஓடி போயிட்டு 26வது மாடியிலிருந்து விழுந்து தற்கொலை செஞ்சுட்டு இருக்காரு. இப்போ அதுக்கான நீதி கிடைக்கணும்ல. அந்த ஸ்கூல் தரப்புல ரெப்புடேஷனை காப்பாற்றணுன்றதுக்காக ஒரு பக்கம் என்ன செஞ்சிருக்காங்க, அந்த ஆதாரங்கள்லாம் அழிச்சிருக்காங்க. என்ன ஆதாரம்? வாட்ஸ்அப் குரூப்ல எல்லாருமே இவரை கிண்டல் அடிச்சிருக்காங்க. ரொம்ப கேவலமாக அவலமாக கிண்டல் அடிச்சிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இவர் தற்கொலை செஞ்ச உடனே அந்த மெசேஜை பாஸ் பண்ணி ஸ்மைலி போட்டு கொண்டாடி இருக்கிறானுங்க. இதெல்லாம் சாட்ல நடந்திருக்கிறது. இந்த சாட் எல்லாம் கூடி சீக்கிரத்தில் இந்த ஆதாரத்தெல்லாம் அழிக்கிறதுக்கு முன்னாடி போலீஸ் விரைவாக செயல்பட்டு இதை பிடிக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுடைய தாயார் போஸ்ட் போட்டிருக்காங்க இன்ஸ்டால. ஒரு பக்கம் கம்ப்ளைண்டும் டெபுட்டி டிஜிபி கிட்ட கொடுத்திருக்காங்க, சிஎம் கிட்ட கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் நடக்கிற பட்சத்தில் இவங்க சீக்கிரமா விரைந்து அந்த ஆய்வை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட தாய் வருத்தத்துடன் இன்ஸ்டாவில் போஸ்ட் போட்டிருக்காங்க. இந்த இன்சிடென்ட்காக ஸ்கூல் தரப்பிலிருந்து ஒரு பதில் தரணும்ல. ஆனா அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கலங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இது ஒரு தற்கொலை தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்க வேணா சிசிடிவி கேமராவெல்லாம் பாருங்க. அவர் இங்கிருந்து கிளம்பி போகும்போது சந்தோஷமா தான் போயிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் தரப்பிலிருந்து அந்த நிர்வாகத்திலிருந்து சொல்லியிருக்கிறாங்க. ஆல்ரெடி ஒரு ஸ்கூல்ல படிச்சு அங்க இருக்கக்கூடிய வைஸ் பிரின்சிபலால இவர் பாதிக்கப்பட்டதனால தான் அந்த ஸ்கூல்ல எடுத்து சேர்த்திருக்கிறாங்க. அப்படி சேர்க்கிற பட்சத்தில் இங்க இருக்கக்கூடிய பசங்கள் எல்லாம் சேர்ந்து அவருடைய மனசை நோகடிச்சிருக்கிறாங்க, மன அழுத்தத்தை உண்டாக்கி இருக்கிறாங்க. ஆனா அந்த பர்சனை எவ்வளவோ தாங்கி இருப்பாரு. என்னதான் இருந்தாலும் கொஞ்ச நாள் சிரிச்சிட்டு சகிச்சிட்டு இருப்பாரு. ஆனா போக போக கொடுமைகள் அதிகமாக அவரோட தாங்க முடியல. அவருடைய மனநிலையில இருந்து பார்க்கும்போது இது ரொம்ப கஷ்டம் தான். யாரா இருந்தாலும் சொல்லி எல்லாரோட லைஃப்லயும் இந்த மாதிரி புள்ளியா எல்லாருமே அசிங்கப்படுத்தப்பட்டிருப்போம். அப்படி பட்டு இருக்கிற பட்சத்தில் எல்லாருமே கடந்து வந்த பிறகுதான் அது சரியா இருந்திருக்கும், அதை ஜாலியா இருந்திருக்கும் அப்படின்னு எல்லாருக்குமே தோணி இருக்கும். ஆனா இந்த வகையில இவரால் அந்த மன அழுத்தத்தை கடக்க முடியல. எல்லாருமே நம்ம கருப்பா இருப்போம், குண்டா இருப்போம், ஒல்லியா இருப்போம், இந்த மாதிரி அசிங்கங்கள் ஏதோ இந்த ராட்சசன் படத்துல மொட்டன் வர மாதிரி ஏதோ ஒரு சில சொற்கள்லாம் நம்மளை தாக்கி இருக்கும். ஆனா இந்த இடத்துல கடிவரைக்கு கூட்டிட்டு போயிட்டு அந்த இடத்துல நாக்கால நக்க வைக்கிறதெல்லாம் மனநிலையில நினைச்சு கூட பார்க்க முடியல. அதுவும் இல்லாம அந்த ஃப்ளஷ் பண்ண தண்ணியால மூஞ்ச கழுவுறதெல்லாம் ரொம்ப ரொம்ப ரேரான விஷயம். கத்திய வச்சு இந்த கைகளுக்கு இடையில ஒரு விளையாட்டு விளையாடும்ல, அந்த விளையாட்டை அவரை விளையாட சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ரேகிங் பனிஷ்மெண்ட். அப்படி இருக்கிற பட்சத்தில் இதை பொறுத்து கொள்ள முடியாமல் அந்த மன ரீதியாக பாதிக்கப்பட்டு இவர் ரேகிங் பண்ணியிருக்கிறாரு. இதுல முழுக்க நோய் இவருக்கு இல்ல, அந்த ரேகிங் பண்ணானுங்க பத்தியா அந்த நாய்களுக்கு தான் முழுக்க நோய். இந்த ஃபாரின் கல்ச்சரெல்லாம் பார்த்துட்டு இவனுங்க செயல்பட்டதனால தான் இவ்வளவு பெரிய விளைவு. அதனால இப்போ போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் போயிருக்கு. டிஜிபி இறங்கி எஜுகேஷனல் மினிஸ்டர் சிவன்குட்டி அவர்கள் என்ஓசி எல்லா ஸ்கூல்லுமே வாங்கி இருப்பாங்க. எங்களுக்கு கீழே தான் இவங்க வருவாங்க. ஒரு விசாரணை கமிட்டி அமைச்சு இதனை பற்றி முழு தகவலை அவங்களும் வாங்க ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கப்புறமா எங்க கிட்ட தான் அந்த கண்ட்ரோல்லாம் வரும் சொல்லிட்டு அவரும் வெளிப்படுத்தி இருக்கிறாரு. இதை நினைத்து ரொம்ப வருத்தப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு. அவங்களுடைய தாய் தான் இப்போ ரொம்ப கதறல இருக்கிறாங்க. ரெஜினா அவங்க தான் போஸ்டர் போட்டு என்னுடைய மகனுக்காக நீதி கிடைக்க வேண்டும், அந்த சைக்கோ மாணவர்களுக்கு ஒரு பக்கம் தண்டனை கிடைக்க வேண்டும், அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்கள், அந்த பள்ளி நிர்வாகம் எல்லாருக்குமே எங்க தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் இல்லாம ஒரு குரூப்பே ஜஸ்டிஸ் ஃபார் மிஹிர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப்பை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ரெப்யூட்டேஷனை காப்பாற்றணுன்றதுக்காக அந்த குரூப்பையும் கலைச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய மாமா தான் அந்த சேட் எல்லாம் எடுத்திருக்கிறாரு. இவங்க சந்தோஷப்பட்டாங்கல்ல அவன் செத்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வார்த்தைகள், அதாவது ஃபாரின்ல தான் அந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி யூஸ் பண்ற வார்த்தை இவனுங்க யூஸ் பண்ணிருக்காங்கன்னா இவனுங்க ஃபாரின் கல்ச்சரை எப்போ நடந்ததை பார்த்திருப்பாங்க. நெல்சன் மண்டேலா போராடினது இதுக்குடா, இதெல்லாம் படிச்சீங்களா இல்லையான்றது கூட தெரியல அந்த தற்கூரி நாய்களுக்கு. அதே மாதிரி இந்த விஷயத்தெல்லாம் அங்க இப்போ காப்பாற்றப்பட்டு இருக்கிறாங்க இந்த கருப்பின மக்கள்லாம். ஆனா இந்த இடத்துல இப்ப தொடங்குறது தான் ரொம்ப அசிங்கமாக இருக்கிறது. அதுவும் கேரளாவில் உயர்ந்த படிப்பறிவை கொண்டவர்கள் இருக்கும் ஒரு மாநிலமாக இருக்கிறது, நம்பர் 1 இடத்துல வேற இருக்கிறது. அப்படிப்பட்ட இடத்துல இந்த மாதிரி ஒரு அசிங்கம்லாம் ஒரு கேவலமான நிகழ்வுலாம் நடக்கும் பொழுதுதான் பார்ப்பதற்கே தலைகுனிவாக இருக்கிறது. ஆனா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் யாரையும் யாருமே துன்புறுத்த கூடாதுங்க. அப்படி துன்புறுத்தி ஒரு 4 நாய்கள் சந்தோஷப்படும், அவங்க கூட ஜால்ரா சப்போர்ட் இருக்கும். இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்கிற வரைக்கும் இங்க எதுவுமே மாறாது. ஆனா மாறணும்னா தண்டனைகள் கடுமையாக வரணும். இங்க மாணவன் சின்ன பையன்லாம் நினைக்கவே கூடாது. ஏன்னா அவன் சின்ன பையனா யோசிச்சிருந்தானா இந்த மாதிரிலாம் யோசிச்சிருக்க மாட்டான். ஏதோ சைக்கோ கில்லர் மாதிரி யோசிச்சிருக்கான். அதனாலதான் கழிவறைக்கு கூட்டிட்டு போயிருக்கான். அந்த நாய்களுக்கு அதே பனிஷ்மெண்ட்லாம் கொடுக்க வேணாம். ஆனா தக்க தண்டனை கொடுக்கும்போது அடுத்த நாய்களுக்கு இந்த எண்ணம் வரக்கூடாதுதான் இந்த காணொலியுடைய விழிப்புணர்வு. இது எல்லாருக்குமே பரவும் போதுதான் அவருக்கான நியாயம் கிடைக்கும். பல நாய்கள் இருக்கும் நாய்கள் கூட அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கும் கூட திருந்துவான். அப்படி திருந்துற பட்சத்துல தான் நாடும் அமைதியாகும். இந்த மாதிரி ரேகிங்லாம் தேவையில்லாத ஒன்று. படிக்கிற இடத்துல படிக்க மட்டும்தாங்க படிக்கணும். தேவையில்லாத ஒன்று நம்ம பார்க்கவே கூடாது. நன்றி, வணக்கம்.